நம்ம இன்னைக்கு பீஜிங் கோல் பிரின்சிபல் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் பார்த்தோம். அது வந்து ஒரு குயிக் ரிவிஷனுக்காக நான் இங்க கொடுத்துருக்கேன். காம்பினேஷன் அப்படின்னா என்சிஆரோட ஃபார்முலா இது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல். இதே இதுல ரிப்பீட்டேஷன் வந்ததுன்னா n பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் சிஆர் இஸ் அ ஃபார்முலா. இப்போ பெர்மிட்டேஷனோட இந்த நார்மல் ஃபார்முலா, இதுல ரிப்பீட்டேஷன் வந்தா n பவர் ஆர் ஃபார்முலா. இதுவே ரிப்பீட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் இன்டு q ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு செட்டுக்குள்ள இருந்து அப்படின்னா நம்ம 2 பவர் n இஸ் அ ஃபார்முலா. அண்ட் இந்த பெர்முட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சர்க்குலர் ஷேப்ல உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோ பீப்புளோ அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நம்ம n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரியான ஒரு கவுண்டிங் பிரின்சிபல் தான் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். இது என்ன சொல்லணும்னா, இப்போ n பிளஸ் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் n பாக்ஸஸ், அட்லீஸ்ட் ஒன் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு நேச்சுரலாக நம்ம திங்க் பண்ணாலே புரியும். ஸோ ஒரு இதில் n பிளஸ் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதை n பாக்ஸ்ல வைக்கணும்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ்ல நம்ம என்ன வச்சிருக்கணும், 2 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கணும் அப்படின்றதான் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். இங்க ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 13 people in a room, அட்லீஸ்ட் 2 share same birth month. That is nothing but நமக்கு 12 monthsல உள்ளவங்களுக்கும் தனித்தனியா செப்பரேட்டா 12 people டிஃப்ரெண்ட் மந்த்ல இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் மந்த்ல உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. டிஃப்ரெண்ட் ரூம், ஒரு ரூம்ல வந்து ஒரு கண்டெய்னரோ ஒரு பெட்டோ டிஃப்ரெண்ட் மந்த்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 13வது பர்சன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், அதே சேம் மந்த் உள்ள இன்னொரு பர்சன் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதா. இது நத்திங் பட் இது சிம்பிள் எக்ஸாம்பிள், இது புரியும். அண்ட் காம்ப்ளிமெண்டரி கவுண்டிங்னா ரெக்வயர்டு ஐட்டம் வேணும்னா டோட்டல்ல இருந்து அன்வான்டா மைனஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். number of 3 digit numbers not having repeated digit இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. 3 digit நம்பர்ல repeated digit இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 digit நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 digitனா இங்க எக்ஸ் 100th பிளேஸ்ல ஒன்னு இருக்கும், 10th பிளேஸ்ல ஒன்னு இருக்கும், அண்ட் யூனிட் பிளேஸ்ல ஒரு நம்பர் இருக்கும். அப்படிதானே அந்த எக்ஸ் ஒய் செட்னு 3 digit நம்பர் இருக்கும். 100th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் 0ல எப்படியும் ஆரம்பிக்காது. அப்போ 1ல இருந்து 9th நம்பருக்குள்ளதான் இருக்கும். ஸோ 9 நம்பர்ஸ் இருக்கலாம். இங்க 10th பிளேஸ்ல இருக்கிற நம்பர் 0ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பரா இருக்கலாம். ஸோ 10 நம்பர்ஸ் இருக்கலாம். யூனிட் பிளேஸ்ல இருக்கிறது நமக்கு என்னது 10 நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ 900 டோட்டல் 3 digit நம்பர் இஸ் 900. ஓகே, நம்ம இதுல இதான் டோட்டல். இதுல இருந்து அன்வான்டட் மைனஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ரெக்வயர்ட் கிடைச்சோம். அன்வான்டட் என்னது, ரிப்பீட்டட் டிஜிட் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க திரும்ப பார்க்கலாம். திரும்ப பார்க்கும்போது 100th டிஜிட்ல வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், 1ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பர் இருக்கும், 0 இருக்காது. ஸோ 9 போட்டுக்கலாம். இப்போ இங்க 10th பிளேஸ்ல 0 to 9 வரைக்கும் இருக்கலாம், பட் இங்க ரிப்பீட்டட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ இங்க கொடுத்துருக்கிற நம்பர் அடுத்து வரக்கூடாது, அதனால 9 தான் வரும், 10 வராது. இப்போ அப்போ யூனிட் டிஜிட்ல என்ன வரும், இந்த 2 நம்பரும் அவங்க ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 10ல இருந்து அது என்னதாயிரும், 8 ஆயிடும். ஸோ 998 9 into 9 into 8. ஸோ நீங்க இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அன்வான்டா மைனஸ் பண்ணும்போது we will get the required answer. இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். பெர்முட்டேஷன் காம்பினேஷனோட ஃபார்முலா, சர்க்குலருக்கு ஃபார்முலா, சப்செட்ஸுக்கு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நார்மல் சப் குரூப் பார்க்கலாம்.